இன்றைக்கி நம்ம வீடியோவில் எத்ராஸ் ஆப்னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எத்ராஸ் ஆப்னா கத்தார்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மூலிமா கான்டாக்ட் ட்ரேசிங் அப்ளிகேஷனாக கண்டுபிடிச்சாங்க. இந்த கோவிட்-19 பேண்டமிக்கில் எல்லாரோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி சொசைட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ளூடூத் அண்ட் லொக்கேஷன் டெக்னாலஜிஸ் மூலயமா ஒர்க் ஆகுது. இந்த கோவிட்-19 பேண்டமிக்கில் இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த அப்ளிகேஷன் க்ரீன் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் எல்லா பப்ளிக் பிளேசஸ்லேயும் போக முடியும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸராக இருந்தால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் யூஸராக இருந்தால் ஆப் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கத்தாருக்கு புதுசு அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனை கத்தாருக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டில் ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஹோட்டல் குவாரண்டைனில் ஹோட்டலில் வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கத்தார் சர்வரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இந்தியன் சர்வரில் ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் எத்ராஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே ஸ்டார்ட்டுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்து கத்தார் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அந்த QID அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட காண்டாக்ட் நம்பர், கத்தார் ஐடி நம்பர், அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கெட் வெரிஃபிகேஷன் பின்ங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தால், விசிட்டராக இருந்தால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், நேஷ்னாலிட்டி, பாஸ்போர்ட் டைப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கெட் வெரிஃபிகேஷன் பின்னை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கத்தார் நம்பரில் யார் ஸ்பான்சரோ அவங்களோட நம்பர் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி நீங்கள் போனோடனே இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஹெல்த் கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். லாஸ்ட் டெஸ்ட் டேட், ரிசல்ட், ரெக்கவரி டேட் எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு வெறும் எம்டி க்ரீன் பார்கோடு தான் இருக்கும். இந்த க்ரீன் பார்கோடு தான் நம்மளோட கரண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். இதில் மொத்தம் 4 கலர் இருக்குது. ரெட் கலர்னால் நம்ம கோவிட் பாசிட்டிவ், க்ரேனா சஸ்பெக்டட் கேஸ், எல்லோனா ஹோம் குவாரண்டைன் கேஸ், க்ரீனா நெகட்டிவ் கேஸ். அதாவது நம்ம ஹெல்த்தியாக இருக்கோன்னு அர்த்தம். இதில் நம்மளுக்கு க்ரீன் பார்கோட் இருந்தால் மட்டும்தான் வெளியில் வரணும். மித்த 3 கலர் இருந்தால் நம்ம வெளியில் வரக்கூடாது. இன்கேஸ் செக் பண்ணால் ஃபைன் போடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த எத்ராஸ் அப்ளிகேஷன்லேயே வேக்சினேஷன் டேப்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் வேக்சினேட்டட் இன்சைட் கத்தாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் வேக்சின் எடுத்துக்கிட்டீங்க, அதோட டேட் ஆஃப் வேக்சினேஷன், டோஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இன்சைட் கத்தாரில் நீங்கள் வேக்சினேட்டடாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த க்ரீன் பார்கோட் சுற்றி எல்லோ ஃப்ரேம் மாதிரி வந்துடும். அதுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படி சொன்னால் நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட், நீங்கள் எல்லா இடத்துலையும் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காட்டணும்னு தேவை கிடையாது. இந்த க்ரீன் பார்கோட் இருந்தால் மட்டும்தான் எல்லா பப்ளிக் பிளேசஸ்லேயும் நம்ம போக முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் அவுட் சைட் கத்தாரில் வேக்சினேட்டடாக இருந்தால் அந்த எல்லோ ஃப்ரேம் வர்றதுக்கு உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட்டை இந்த கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு அப்டேட் பண்ணுங்கள். அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் ரெசிபியண்ட்டோட நேம், அந்த வேக்சினேஷன் டேட், என்ன வேக்சின் எடுத்துக்கிட்டீங்கிற நேம், அப்புறம் லாட் நம்பர், அஃபிஷியல் லோகோ அல்லது அஃபிஷியல் ஸ்டாம்ப் அந்த வேக்சினேஷன் அத்தாரிட்டியோடது இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அந்த மெயில் ஐடிக்கு அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தின் ½ an hour எல்லோ ஃப்ரேம் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.